இன்னைக்கு தமிழகத்துல எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோக விக்குதுல உண்மைதானே? கிராமத்துல நகர வரை கஞ்சா விற்காத இடமே இல்ல. கஞ்சா பல வடிவத்தில் வந்தது, சாக்லேட்ல வந்திருக்குதான், என்ன தெரியல. இப்ப இன்னைக்கு பார்த்த ஆம்லெட்ல அதுல கலக்கி போட்டு கொடுக்குறாங்க. ஆம்லெட் போடுறாங்க பாருங்க, அதுல கூட கலக்கி இந்த கஞ்சா போதை கலக்கி அந்த உணவு பரிமாறுறதாக பத்திரிகை செய்தி. எவ்வளவு மோசமான நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கிறது நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த போதை பொருள் விற்பனை தமிழகத்தில் நடமாடுகிற பொழுதே நான் எச்சரிக்கை விட்டேன் இந்த அரசாங்கத்துக்கு. ஆட்சி பொறுப்பேற்று திமுக ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு, அப்பொழுது நான் தொலைக்காட்சி வாயிலாக எச்சரிக்கை விடுத்த இந்த அரசாங்கத்துக்கு. சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி முன்னிலையில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு வந்தேன். தமிழகத்தில் போதை பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை நாங்கள் சட்டமன்றத்தில் பேசணும். அப்பொழுதெல்லாம் இந்த ஸ்டாலின் நாங்கள் சொல்வதை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைய தினம் தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இருந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய ஆட்சி, சீரழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சி தான் மிக மோசம். அந்த போதைக்கு அடிமையாயிட்டு அவர் திருத்தவே முடியாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு வெட்கக்கேடான ஆட்சி தொடர வேண்டுமா? சொல்லுங்க.